செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஊழல் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணி மக்களோட பணத்தை கொள்ளையடிச்ச ஒருத்தர் வந்து இப்போ தாவேக்காவில் வந்து ஐக்கியமாக இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவங்களுக்கு சால்வ போத்துற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம். இப்போ ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி மக்களோட பணத்தை ஏமாத்தின ஒருத்தரை வந்து தாவேக்காவோட கட்சியில வந்து சேர்த்துக்கிட்டு எப்படி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் நிதியமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரிய வில்சன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டும் நல்லவராக இருந்துட்டு அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாம் வந்துட்டு என்ன வேணா பண்ணலாமா? அப்போ அது தப்பு தானே? முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது வந்தே மாதரம் தான் வந்து முதல்ல ஒழிச்சிச்சு. மூணாவதா வந்து தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க. அப்பவே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களா இருக்கட்டும், இல்ல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது, இதுக்கப்புறம் அரசு சார்பா நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா இப்ப அமைச்சர்கள் பதவி ஏற்கும் போதுமே வந்துட்டு அதே மாதிரி வந்தே மாதரம் தான் முதல்ல போட்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்து மூணாவது இடத்துல. இல்லை, நீங்களே சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முன்னுரிமை இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. எல்லாத்தையுமே தானே சார் பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழி பேசுகிறோம், நமக்கு தமிழ் மொழி தான் வந்துட்டு முன்னுரிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கேயே நம்மளை புறக்கணிக்கும் போது அது ரொம்ப தவறான விஷயம். இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட் தேவசம்பத் கிருஷ்ணன் சார் தான் வந்திருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கிறேன் சார். இன்னைக்கு தாவேக்காவோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னுடைய இப்பொழுது விஜயனுடைய ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 35 பேரை டோட்டலி தமிழக கேபினட்டில் 35 பேர் அமைச்சர்களாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதை நான் பார்க்கின்ற பொழுது இந்த வரலாறு படைத்து விட்டார் என்று தான் என்னுடைய கருத்து. எப்படின்னா, அம்பேத்கர் வந்து சட்ட புஸ்தகம் எழுதினார், இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொருடைய இதுவும் எல்லா கேட்டகரிக்குமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுக்கணும்னு சொன்ன விஜய் அவர்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணி விட்டார்னு என்னுடைய கருத்து. எல்லா சமூகத்தினரும் ஜாதி மதம் இல்லாட்டி கூட ஒவ்வொரு கேட்டகரியிலும் எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துக்கிறார். அது வந்து அதை நினைக்கிற போது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். எந்த ஸ்டேட்லேயுமே இல்லாத சமாச்சாரம் தமிழக வரலாற்றிலேயே 60 ஆண்டுகளாக 1967க்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் சில சமுதாயத்துக்கு மட்டும் மந்திரி ஆகிறாங்க, சில சமுதாயம் எம்பி ஆகிறாங்க, சில சமுதாயங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறாங்க. ஆனால் இந்த விஜய் வந்த பிறகு இந்த 10-12 நாட்களில் அவருடைய மந்திரி சபை நோக்கும் பொழுது ரொம்ப அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுறாருங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து நீங்கள் இன்னொன்று ஒன்று சொல்லணும்னா, அந்த காலத்தில் 1947 பிரைம் மினிஸ்டர் நேரு வந்த பொழுது, இந்தியாவை ஆளுகின்ற பொழுது, சந்திரசேகர் பார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சந்திரசேகரை பார்த்து சொல்லுவார், இளந்துருக்கியர்கள் மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு. இளந்துருக்கிற மாதிரி இளம் வட்டங்கள், இளம் 40 வயசுக்குள்ளதான் எல்லா மந்திரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை நான் பாராட்டுறேன். அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அவங்களுக்கு வந்து தொழில் நல்ல அதிகாரம் வர்க்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டிருந்தால் நல்ல மக்களுக்கு சேவை கூடி சேரப்போகுதுன்னு என்னுடைய கருத்து. அன்னைக்கு நேரு சொன்னது வந்து இன்றைக்கி வந்து அம்பேத்கர் வழிகாட்டுதல் பிரகாரம் விஜய் அவர்கள் மந்திரி சபையில் எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து விட்டார். நான் வாழ்த்துறேன். அவன் இன்னும் நல்ல சிறப்பாக செய்ய வேண்டும். இப்போது இளம் அமைச்சர்கள் வந்து வந்திருக்காங்க, அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சர்களில் தலித் மக்களை வந்துட்டு எல்லாருமே ஒதுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது. அதில் 7 அமைச்சர்களை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, 4 பெண் அமைச்சர்களும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட், நல்ல கேள்வி. விஜயனுடைய மந்திரி சபையில் 8 தலித் மக்கள்கள் இருக்கிறார்கள். 8 இன்னைக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு தலித் வந்திருக்காரு, வன்னியரசுங்கிறவர். மொத்தம் வந்து 8 தலித்துகள், 20%. மொத்தம் வந்து 35 பேரில் அதில் வந்து 8 பேருக்கு 20% இஸ் கவர்டு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துக்கிறார். கவுண்டருக்கு 2 பேர், செட்டியாருக்கு 1, வன்னியர்களுக்கு 5 பேர். அதே மாதிரி
எல்லா சமுதாயத்துக்குள்ளும் கவர் பண்ணிட்டார். அதை நான் பாராட்டுறேன். எல்லாத்தையும் சில ஸ்டேட்டில் வந்து இன்னும் பிரதிநிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சில 11 ஸ்டேட்டில் வந்து தமாக ஜெயிக்கலை. அதே சமயத்தில் வந்து 2 எம்எல்ஏ சீட்டுகள் வந்து ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அதை நீ கவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். மற்ற இன்னும் நிறைய போஸ்ட்டுகள் இருக்கிறது. அதை முறையாக பண்ணி லஞ்சம் வாங்காத ஆட்சி, லஞ்சம் கொடுக்காத ஆட்சி. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் சொல்லுவார்கள், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஒபீடியன்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னு. மக்களுக்கு சேவை செய்கிறவன் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நாட்டு அதிகாரி இல்லை. அவங்களுக்கு சேவை செய்கிற இதான் காமராஜர் அடிக்கடி தெளிவுபடுத்துவார். என்னை காட்டிலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்க நல்லது பண்ணுவோன்னு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யறது தான் அரசாங்க அதிகாரிகள். மந்திரிகள் என்ன, அது வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாங்குறத மந்திரிகள். அதை முறையை அது காமராஜர் பண்ணார். அது காமராஜுக்கு பின்னால் 67க்கு வளர்ந்த திராவிட கழகங்களில் வந்து திமுக ஆட்சி வந்து அதை வந்து தடம் மாறி லஞ்ச லாவணியை பெருக்கெடுத்து ஓடிச்சா. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதே ஸ்டாலின் தான். எப்படின்னா அவருடைய ஆட்சி ஊழலற்ற ஆட்சி, ஊழல் உள்ள ஆட்சியை இருந்ததுனால மக்கள் வெறுத்து போய் மக்கள் விஜய்க்கு எல்லாம் ஒருங்கிணைத்து விஜய் கொண்டு வந்து இன்றைக்கி முதலமைச்சராக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு புரட்சி, ஊழல் புரட்சியை அடக்கி விட்டு வந்தாங்க. இனிமேல் நல்லாட்சி கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக நிறைய கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதில் விசிகாவும் கொடுத்தாங்க, ஐயுஎம்எல் அவங்கள வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அதிமுகவும் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, என்ன காரணம்? இல்லை, அவங்க முறையாக வந்து இன்னும் வந்து சேரல. அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து அதிமுகவில் வந்து 47, அவங்க கூட்டணியில் வந்து 53 பேர் மொத்தம். அதில் வந்து முறையாக வந்து 2/3 மெஜாரிட்டி வந்து முறையாக சேரல, லீகலாக அதில் இல்லை. அதனால் இவர் சேர்த்தலை. நாளைக்கு அதை சட்டச்சிக்கல் வந்துருமேன்னு நினச்சிட்டு அவங்கள வந்து சேர்த்தாத இருக்கிறாரு. அவங்களுக்குள்ளே குழப்பம் நிறைவேற்றிருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு வந்து மினிமம் 117 118 இருந்தால் போகுது. இப்போ வந்து நிறையா இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாத்துக்கும் பிரதிநிதி கொடுத்துக்கிறாங்க. இன்னும் எதிர்காலத்தில் வந்து நல்லா பிரைட் ஆகும். இன்னொரு சீட்டு வந்து திருச்சி இல்லை இடைத்தேர்தல் வந்த பிறகு அது ஒரு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து அவங்க அதிமுகவில் முறையாக வந்து சேராதனால அவங்களுக்கு வந்து கொடுக்கவில்லை. ஒருவேளை அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு சீட்டு கொடுத்தோன்னா நம்ம மேலே ஏதாவது விமர்சனம் வரும் அப்படிங்கிறதுக்காக தாவேகா அமைச்சர் பதவி எதுவும் கொடுக்கலையா? அப்படியும் கூட இருக்கலாம். திமுக அதிமுக 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீ 5 வருஷம் ஆளு நான் 5 வருஷம் ஆளுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தார்கள். அந்த ஏமாற்று வேலைகள் இல்லை. இது எது இருந்தாலும் ஓப்பன். இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ இந்த டெலிவிஷன் வந்த பிறகு எல்லா சட்டசபையில் நடக்குது ஓப்பனாக வந்து எல்லா மக்களும் பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, தூங்குறானா, பேசுகிறானா, எழுதிட்டு இருக்கிறானா, வேலை செய்கிறானா இல்லைன்னா மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் தானே நான் முதலாளியே. இவங்களுக்கெல்லாம் யார் முதலாளி? சம்பளம் கொடுக்குறது யார்? மக்களுடைய வரி பணத்துலேருந்து நீங்கள் இவங்க சம்பளம் வாங்குறாங்க. அதனால் வந்து எல்லா மக்களும் பார்க்கட்டுன்னு ஓப்பன் ஹார்ட். நான் இந்த விஷயத்தில் விஜய் நான் பாராட்டுகிறேன். எல்லா மக்களும் வந்து பாரு, உங்களுக்கு சேவை செய்கிறவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், என்ன சட்டமன்றத்தில் நடக்கிறது எல்லாரும் தெரியட்டும் அப்படி சொன்னார் பாருங்க. இது எவ்வளோ பெரிய உண்மையான ஜனநாயகம். ஜனநாயகத்தில் என்ன நடக்குது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். நம்மளை ஓட்டு போட்டு கொண்டு வந்தவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, நேர்மையாக நடக்கணும், அவருக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற நல்ல கருத்தை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் நிதியமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரிய வில்சன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, செங்கோட்டையன் வந்து ஃபைனான்ஸிலோட வந்து அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு. அவர் வந்து எம்ஜிஆர் பீரியடில் எம்எல்ஏ இருந்தார், ஜெயலலிதா பீரியடில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இது இருந்தார். அதனால் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ரெவன்யூ பீப்புள் அவருக்கு நான் நல்ல ஒரு 50 ஆண்டுகள் அவர் அரசியல் வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். அவர் நல்லது செய்வார், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் திரும்பியும் வந்து அதிமுகலேருந்து வெளியே வந்து எடப்பாடியினுடைய தலைமை வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்ந்துக்கிறார். அவரை நான் பாராட்டுகிறேன். நிச்சயமாக அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் நல்ல எண்ணத்துக்கு சொந்தக்காரர், நேர்மையை நடக்கும்னு சொல்லித்தான் அன்றைக்கி வந்து அவருக்கு தான் முதலமைச்சர் பதவியை சசிகலா கொடுத்தாங்க. அவர் தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவர் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த கட்சி மாதிரி டீல் பண்ணுறாரு. இது வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை மறந்துட்டார். அதனால் வந்து மக்கள் வந்து அவர்கள் 3ஆவது இடத்துக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. நிறைய இடத்துல அவர் வந்து பயங்கரமான கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கிறார். ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து ரொம்ப மோசமானதுனால தான்
அவருக்கு வந்து இந்த கதி. அவர் வந்து எதையுமே ஒன்று கவனிக்கலை. அரசாங்க அதிகாரி போலீஸ்காரோட்டையும் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட்டையும் ஆட்சி கொடுத்துட்டார். அதனால தான் நிறைய ஊழல்கள், அது போதை வஸ்துக்கள், மாணவர்கள் மாணவியர்களுக்கெல்லாம் நிறைய கெடுதல் ஏற்படுத்த காரணமே இந்த போதை தான். அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவார் விஜய் என்பது என்னுடைய கருத்து. செங்கோட்டையன் அவர்கள் இது வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்களா? அவர் சார் அது வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்கிறது ஒரு மினிஸ்டர் மட்டும் அதில் பொறுப்பு இல்லை, அது கீழே வேலை செய்கிற ஆளுகளும் பொறுப்பு தான். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிற போது ஏதோ இந்த பொருள் வாங்குறதுல ஊழல்னு சொன்னாங்க. அதில் வந்து அதை நிரூபிச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அதில் வந்து அந்த தண்டனை வாங்கலை அவர். அதனால் வந்து சிலதெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கத்தான் செய்ய. ஆனால் அந்த செங்கோட்டையை மனசை வந்து அவர் ஊழல் பண்ணுற மனசு கிடையாது. அவருக்கு வந்து நல்லது நினச்சிருப்பார். கீழே இருக்கிற வேலை செய்கிறவர்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என் கருத்து. அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். அது ஊழல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கு பின்னாலே ஜெயலலிதா பீரியடில் மந்திரியாக இருந்தார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஊழல் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணி மக்களோட பணத்தை கொள்ளையடித்த ஒருத்தர் வந்து இப்போ தாவேக்காவில் வந்து ஐக்கியமாக இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவங்களுக்கு சால்வோ போத்துற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அது கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அப்போது ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி மக்களோட பணத்தை ஏமாத்தின ஒருத்தரை வந்து தாவேக்காவோட கட்சியில் வந்து சேர்த்துக்கிட்டு எப்படி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை எல்லா சில கருத்துக்களும் சில பிஸ்னஸ் பண்ணுறபோது அங்கொன்று இங்கொன்றுக்கு பட்டு அதை வந்து அவர் கொடுக்காமல் இருந்தால் இன்னார் கேஸ் போட்டிருப்பாங்கள்ல, அவர் கோர்ட்டுக்கு இழுத்துருப்பாங்கள்ல, அது ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கள்ல. அது வந்து இல்லாததுனால தானே அவர் வந்து அவர் மேலே கேஸ் இருந்துச்சுன்னு இன்றைக்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். அவர் மேலே வந்து அவர் மக்கள் பணத்தை ஏமாத்தினதுக்கான ஆதாரமும் இருக்குது. போலீஸ் வந்து அவரை தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இப்போ பார்த்தா அவர் தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அது தவிர போலீஸ் தேடினே அவர் என்ன போய் ஒளிஞ்சு போய் மலையில மறைஞ்சா இருக்கிறாரு. இதான் ஓப்பனாக இருக்கிறாரு. இந்த தப்பு பண்ணால் அவருக்கு வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கள்ல, அதில் தவறான செயலை அது வந்து எதாவது வந்து எது காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லப்படுகிறது. அவர் அப்படி பண்ணியிருந்தால் அது எதாவது அது செட்டில் பண்ணியிருப்பார். அவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு. ஆதாரம் என்ன ஆதாரம்? ஏன் ப்ரூஃப் ஆதாரம்னா கொண்டு ஃபைல் பண்ண வேண்டியதானே, கோர்ட்டில் ஃபைல் பண்ணி தானே எஃப்ஐஆர் போட வேண்டியதானே, ஏன் பண்ணல? அப்படின்னா அதில் சும்மா வந்து அது எதோ டீலிங் நடந்திருக்கலாம். ஒரு என்னுடைய கருத்து தான், அது நான் முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து அதில் வந்து என்னென்னா அவர் வந்து ஏன் இவர் போய் ஓடி ஒழிஞ்சிட்டாரா? டெய்லி வர்றாரு, டிவியில் வர்றாரு, அங்கே வர்றாரு, இங்கே வர்றாரு, செக்ரட்டரிக்கு வர்ற போகிறாரு, அப்புறம் எப்படி மறைஞ்சிக்கிறாரு? நீங்கள் வந்து அவங்க தவறான செயல் அவரை வந்து எதாவது பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே அந்த எடப்பாடி கோஷ்டி வந்து அவர் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இதெல்லாம் பண்ணுகிறாருன்றது என்னோட கருத்து. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ உங்கள் சைடில் நீங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நான் வந்து அவரை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து அவருக்கு சால்வை போத்துறாங்க. அந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலையுமே வைரல் ஆயிருக்கு. அது உண்மையாக நடந்த ஒரு விஷயம், ஏஐயால் உருவாக்குன ஒரு விஷயம்லாம் கிடையாது. அப்போ எதுக்காக மாற்றி பேசணும்? அப்போ மாற்றி எதுக்கு பேசணும்? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது ஒரு மந்திரி இருந்தால் நல்லவன் வரா கெட்டவன் வரா, துண்டு போத்துறா, பொறுமை பாத்துறா. அதில் வந்து நல்லவனும் வருவா கெட்டவனும் வருவா. மக்கள் வருவது நம்ம தடுக்க முடியுமா? இல்லை சார், நம்ம நல்லாட்சி கொடுக்கறதுக்காக தானே வந்திருக்கோம். இல்லை சக்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம்ல. அதாவது நல்லாட்சி கொடுக்கறதுங்கிறது யார் சொல்கிறாரு? விஜய் சொல்கிறார். விஜயின் தலைமையின் கீழ் நடக்கிறது இந்த ஆட்சி. மந்திரிசபை அண்ணாதுரை ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, காமராஜர் ஆட்சி. ஏன் சொல்கிறோம்? தலைமைப்பீடம் தான் நம்பர் 1. இடையில வர்றது சிலருக்கு அங்கங்கே குசுமங்கள் நடக்கும். அதனால வந்து அது வந்து பெரிய அது வந்து ஊழல்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து விஜய் என்ன பண்ணுகிறார்? விஜய் எப்படி லீட் பண்ணுறார்? விஜய் எப்படி மந்திரி சபையை கண்ட்ரோல் பண்ணுறார்? எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறார்? அதே தான் நீங்கள் பார்க்கணும். இவர் வந்து அவர் வந்து அவங்கள் பண்ணி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 52லேருந்து 47லேருந்து இது வருது, 52லேருந்து எலெக்ஷன் வருது. எத்தனையோ மக்கள் வந்து எல்லா கட்சியிலும் மாறி மாறி வர்றான். அவங்க கோர்ட்டை ப்ரூவ் பண்ணிக்குதான். அதான் நீ பார்க்கணும். தப்புன்னா வந்து அவன் எஃப்ஐஆர் போட்டு அவங்க வந்து ஜெயில் போட்டு அவன் தண்டனை கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் மொழியா. இப்போ நிறைய பேர் நான் மந்திரி ஆகிட்டேன், நல்லவனை வருவான் கெட்டவனை வருவான், அவன் மனசுக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியாதல்ல. அதனால் வந்து அதை வந்து அப்படி தவறாக சொல்லக்கூடாது. அவர் வந்து வாங்கிட்டு ஏமாத்தன்னா அப்புறம் ஏன் அவன் ஃபைல் பண்ணி அவன் ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே அவன் கொடுத்தவன். சும்மா எதோ போட்டோ பிடிச்சி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நல்ல தீர விசாரிக்க வேண்டும். சொன்ன மாதிரி கண்ணில் பார்க்குறதும் பொய், காதால் கேட்குற போய் தீர விசாரிக்க வேண்டும். அது வந்து உண்மையாக பொய்யான்னு. சில பேர் நல்லவன் மாதிரி வந்துட்டு துண்டு போத்திட்டு
கடைசியில் வந்து அவங்க மேலே குறை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தீர விசாரிச்சுட்டு அவர் குற்றவாளின்னா சொல்லுங்கள். நிச்சயமாக அது வாய்ப்பே இல்லை. அவர் பண்ண மாட்டார். அவர் உண்மையா நடந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போனாங்க. அது வந்து ஏஐயால உருவாக்கின ஒரு விஷயம். ஆனா அது வந்துட்டு நீங்க உண்மை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச அந்த இன்டர்வியூல வந்து பேசியிருக்கீங்க. அப்போ அது என்ன நான் சொல்றது? இல்லை அதாவது வந்து இப்போ நாம் டிவி பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், எல்லாம் செய்தி பார்க்குறோம். எல்லாம் பார்க்குற போது எல்லாம் வந்து நான் போய் இதெல்லாம் பார்த்துருக்க முடியும். இல்லை, இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க எல்லா ஒரு விஷயத்தையுமே தீர விசாரிக்கணும். ஆமாம், தீர விசாரிக்கிறதுக்கு வந்து அது பார்க்க இப்போ லஞ்ச் பாக்ஸ்லாம் அதெல்லாம் தெரியாதுன்னு இது பண்ணோமா. அவர் ஒவ்வொருடைய கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது நாம் என்ன பார்க்குறோம், நம்ம டிவி பார்க்குறோம், நம்ம யூடியூப் பார்க்குறோம். இப்போ நிறைய வந்து இது டெக்னிக்கல் வந்ததுனால அது நடக்காத கூட நடந்த மாதிரி கூட சிலது பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய குற்றமான இல்லையே. ஒரு கருத்துக்காக அவர் பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம சொல்லுகிறோம். அது எது உண்மை பொய்ன்னு நம்ம வந்து அதில் தப்பு பண்ணால் தானே. அரசாங்க சொத்தை அழிக்கவோ அதை ஒழிக்கவோ அதுலேருந்து சாப்பிட்றதுக்கு தானே தப்பு. அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்றது வந்து போகிறத வரத சைக்கிள் போகிறாரா காரில் போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லையா. அரசாங்க சொத்து நீ திருடிடுறியா கமிஷன் அடிக்கிறியாங்கிறதான கருத்து. ஆனால் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஊடகங்கள் போடுறது இல்லைல்ல. அவங்க என்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் காரில் போகிறாங்களா, கார் ஓட்டுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அது வந்து சில நேரங்களில் வந்து அவர் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறது காமிக்கிறாங்க, அதில் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா அவர் கொஞ்சம் பெருமை கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க. எப்படின்னா நான் வந்து சரி அவர் வந்து கஷ்டமாக வந்து உழைக்கிறாரு, 10 மணிக்கெல்லாம் 9:50 வந்துடுறாரு, நான் சேவை செய்கிறேன், பயில் பார்க்குறாரு அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக வந்து அவர் மனசார வந்து நல்லா வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து சொன்னீங்க நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமை சரியா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்றீங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டும் நல்லவரா இருந்துட்டு அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாம் வந்துட்டு என்ன வேணா பண்ணலாமா? அப்ப அது தப்பு தானே? என்ன வேணால் பண்ணலாமுங்கிறது இப்போ வந்து 12 நாள் தானே ஆகிறது. எம்ஜிஆர் பீரியடில் யார் தப்பு பண்ணாலும் உடனே ஃபோன் பண்ணி கண்டிப்பார். அது வந்து இன்னைக்கு பண்ண தப்பு நாளைக்கு கூப்பிட்டு மிரட்டுவார். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பாப்பா பொறுமையாக நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்த்தா எப்படி வந்து மந்திரி சேவை போகுது, எப்படி மந்திரிகள் வேலை செய்கிறாங்க, எப்படி எம்எல்ஏ நடக்கிறாங்க, மக்களிடத்தில் எப்படி பேசுகிறாங்க, இந்த பழைய ஆட்சி மாதிரி அடாவடியாக இருக்குதா, எல்லாம் மக்களை மிரட்டுறாங்கன்னு போக போக தெரியும். இப்போ தான் நிறைய வெப்பன்ஸ் வந்துருச்சே, எல்லாம் உடனுக்குடன் எடுத்து போடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக வந்து அவர் சொன்ன மாதிரி நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. நிச்சயமாக செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்கும்போது வந்தே மாதரம் தான் வந்து முதல்ல ஒழிச்சிச்சு. 3வதாக வந்து தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க. அப்போவே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இல்லை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது, இதுக்கப்புறம் அரசு சார்பாக நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ அமைச்சர்கள் பதவி ஏற்கும் போதுமே வந்துட்டு அதே மாதிரி வந்தே மாதரம் தான் முதல்ல போட்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல. அமைதியாக தான் இருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி இல்லை ஐயா, ஃபஸ்ட்டு நாம் என்ன சொல்கிறோம், நாம் இந்தியர்கள், அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்காரர், அப்புறம் நம்ம தமிழ் பேசணும்னு சொல்கிறோம். தமிழ் பேசினாலும் ஹிந்தி பேசினாலும் கன்னடம் பேசினாலும் தெலுங்கு பேசினாலும் எல்லாரும் என்ன சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிறோன்னு சொன்னேன், தாய் திருநாடு இந்தியா தமிழ்நாடு நம்ம அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் வந்து இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஐசிஐடிஆர்னு பரத்தவச்சி லா மினிஸ்டர் வந்து ஒன்று ஆரம்பித்தார் பெங்களூரில். அன்றைக்கி வந்து அவங்க வந்து கன்னடத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பாடினாங்க. ஸ்டாப்னு சொன்னார். கன்னடம் பாடக்கூடாது, ஃபஸ்ட்டு இந்திய நாட்டு தேசிக்கிறத பாடணும்னு, அப்புறம் தான் நீ கன்னடம் பேசணும், கன்னட பாட்டு பாடணும் அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அதனால் முக்கியத்துவம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இது பேசுகிறாங்க. இது ஒன்றும் பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது. அது மக்களுக்கு என்ன இது சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்கணும். இல்லையா சின்ன சின்ன கருத்துக்கள் சின்ன இதெல்லாம் வந்து இது பெரிய தப்பே இல்லை. என்னை கேட்டால் நாம் ஃபஸ்ட்டு வந்து இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிறோம், இந்திய நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி அம்மா என்னன்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்றோம். அதே தெலுங்கில் அம்மா கூப்பிடுவான், கன்னடத்திலலாம் கன்னடில் கூப்பிடுவான். அது நம்மளுடைய வளர்ப்பு, நம்ம இதுதான கருத்து. நம்மளும் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, அதனால நம்ம தமிழ் தாய் ஃபஸ்ட்டு போடுறாங்க. இதான கருத்து. இது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துகிட்டு பேசுறதுக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லைன்னா அவங்க எதிர்கட்சிக்காக அப்படி பேசுகிறாங்க. இல்லை, நீங்களே சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த முன்னுரிமை இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன், அது கவனிங்க சார்.
சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, ஓகே. அப்ப ஆதவ அர்ஜுனா அவர்களா இருக்கட்டும் இல்ல ராஜ்மோகன் அவர்களா இருக்கட்டும், ஏன் இந்த ஒரு தப்பு திரும்ப நடக்காது, இதுக்கப்புறமா இருக்க எல்லா இடத்துலயுமே தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போறோம், அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு நாங்களே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும்? இல்லை அது வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படித்தானே புதுசாக மந்திரி வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து இது பண்ணல. இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லையா? இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை சார். அவங்க ஏங்க குளமாறு அவங்களும் இப்போ தான் புதுசாக வந்து நீ மந்திரி முதல்ல ஏற்றுக்கிறாங்க, முதல்ல எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, போக போக சரியாக போயிடும். அதை வந்து இது பெரிய ஒன்று இஷ்யூ இல்லை. இதை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, சொன்ன அவங்களே ஒரு தப்பு நடக்குது திரும்ப அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அது நடக்குது அப்படின்னா அந்த கடைசியில் அவங்க கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, இதனால் ஒன்றும் தப்பு கிடையாது நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, மேலே உத்தரவு வந்திருக்கு. அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய இட் இஸ் நாட் இஷ்யூ, சாதாரண மேட்ரு. மற்ற காரியத்தில் பாருங்க ஐயா, நீங்கள் பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்களா, லஞ்சம் வாங்கிட்டு ஃபைல் மூவ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பாருங்கள். அதனால் மக்களுக்கு வந்து வரி பணத்தை கரெக்டாக செலவு பண்ணுறாங்களா, அப்படி இதெல்லாம் பாருங்கள் சார். இதெல்லாம் சாதாரண மேட்டரு. எல்லாத்தையுமே தானே சார் பார்க்கணும். நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ் மொழி பேசுகிறோம், நமக்கு தமிழ் மொழி தான் வந்துட்டு முன்னுரிமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கேயே நம்மளை புறக்கணிக்கும் போது அது ரொம்ப தவறான இல்லை. இது புறக்கணிப்புங்கிற பேச்சுக்கள் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த நம்ம இங்கேயே நான் டெல்லி போகிறேன், சுப்ரீம் கோர்ட் போகிறேன், அங்கே நான் கர்நாடகா போகிறேன், அங்கே வந்து கன்னடம் தான் பேசுகிறாங்க, அதுக்காக வந்து நம்ம எல்லாம் மனிதர்கள் இல்லைன்னு போயிருப்பா? இப்போ எல்லா இது மனிதர்களே ரெண்டு தாங்கிறான் உலகம் முழுது, பெண் ஜாதி ஆண் ஜாதிங்கிறான். அதனால் வந்து இதெல்லாம் வந்து பெருந்தன்மையை எடுத்துக்கணும். இதெல்லாம் நாம் வந்து இது காமன். நாம் அப்போ தான் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போய் எத்தனை பேர் சம்பாதிச்சுட்டு வர்றா, வெளிநாட்டில் அந்த வர்த்தகம் பண்ணுறான். இப்போ இந்த தமிழ்நாட்டுக்காரன் வந்து எத்தனை நாடு வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்து சேர்றான். அப்படி எல்லாரும் ஒவ்வொரு நாடும் பிரிவினை வாதமே இறக்கக்கூடாது, எல்லாரும் மனிதர்கள். அதனால் வந்து அப்படித்தான் நாம் வந்து வளர முடியும் இல்லையா, சந்தோஷமாக இருக்க முடியும். நாம் வந்து எல்லோரும் வந்து காமராஜ் பேரில் வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பித்தனால வந்து எல்லோரும் ஓரளவுக்கு படிச்சுக்கிறோம். இதே நார்த் இந்தியா போய் பாருங்கள், இன்னும் நிறைய படிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இங்கே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சாதாரண சின்ன மேட்ரு கூட இது வந்து எடுத்து பெருசு பண்ணி ஊதி பார்க்குறாங்க. அது நடக்காது. சாதாரணம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தான் எல்லாமே வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே தடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிக்கேவே வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க, தாவேக்காவே வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இந்த கேள்வி எவ்வளோ கேட்க தேவையில்லை. பட் என்னென்னா வந்து அவங்க வந்து அவங்களும் புதுசு, அவர் அதான் அர்ஜுனும் புதுசு, அந்த இவர் மந்திரியும் புதுசு. அதனால் வந்து எதை கேட்டிருக்கலாம். அதனால இன்னொன்று பெரிய இஷ்யூ இல்லை. மற்றதெல்லாம் பாருங்க சார், எப்படி ஃபைல் பார்க்குறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம், இதை பற்றி தாவேக்காவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? நான் படிக்கிற காலத்தில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற போது இந்தி இருந்துச்சு. 1967 ஜூன் மாதம் ஜூன் ஜூலையில் இருந்துச்சு. அப்புறம் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனோடனே இந்தி எடுத்துட்டாங்க. அன்றைக்கி வந்து இந்தி கட்டாய பாடமாக இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டவர்கள் சேரலாம், படிக்கலாம். அதுக்கு வந்து பாஸ் மார்க்கெல்லாம் கொடுக்கல நாங்கள் படிக்கிற காலத்தில். அதனால் வந்து ஹிந்தி படிக்கிறதுனால தப்பு கிடையாது, அதை நம்ம கம்பல் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாரும் இந்த பாருங்கள், திராவிட கழகத்தில் பாருங்கள், நான் வந்து கருணாநிதி வீட்டில் வந்து ஹிந்தி படிக்க வேணும்னு சொன்னாங்க எல்லா மக்களை. ஆனால் அவங்க வீட்டில் ஹிந்தி படிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாறனுடைய பசங்கள்லாம் நல்ல ஹிந்தியில் பாட்டு போடுவாங்க, ஹிந்தியில் பண்ணுவாங்க, கனிமொழிக்கு நல்ல ஹிந்தி தெரியும். அதனால் வந்து இது வந்து அது வந்து அவ்வளோ கம்பல் பண்ண மாட்டாங்கிறது என்னோட கருத்து. அதுக்கு தமிழக மக்களுக்கு தான் முக்கிய உரிமை கொடுப்பார், நிச்சயமாக வந்து அதை டிஃபென்ஸ் பண்ணுவார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தான் காலங்காலமாக இருக்குது. மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஜேபி வந்து போராடிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம காலங்காலமாக திமுகவோட ஆட்சியில் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க வந்துட்டு பிஜேபியோ உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தாவேகா வந்து நிலைப்பாடு எப்படி இருக்கும், மத்திய அரசு சொல்றதை கேட்பாங்களா, இல்லை இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? இல்லை திமுக வந்து டபுள் கேம் ஆடுவாங்க, உங்களுக்கு தெரியாது. அவர் கருணாநிதி வந்து பஸ்ன்னு பிஜேபி கொண்டு வந்து நிற்க வச்சதே கருணாநிதி பேரில் தான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது தெரியல. இல்லை அதாவது வாஜ்பாய் பேரில் வந்து அவர் தான் கூட்டணி வச்சு அவர் மந்திரி சேவையில் இடம்பெற்றார் திமுக. அப்போ கடைசியில் வாஜ்பாய் வேற மோடி வேறன்னு சொல்லுவாங்க, அவங்க வாயில் ஜாலம் பண்ணுவாங்களே ஒழியா. பட் வந்து ஹிந்தி வேண்டான்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வீட்டில் அத்தனை பேர் பேரம் பேத்தியெல்லாம் ஹிந்தி படிப்பாங்க. இதாங்க வரலாறு. அவளை பற்றி கருணாநிதியுடைய ஃபேமிலி பற்றி உங்களுக்கு நன்கு தெரியாது. இப்போ எத்தனையோ பாருங்கள்,
இப்போ கோடி கோடி அடிச்சுட்டு எவ்வளோ கமிஷன் வாங்கிட்டு நாடு எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் போக போக புரியும். உங்களுக்கு ஒரு விஜயனுடைய ஆட்சி நீங்கள் பார்க்க நீங்கள் அவர் பாராட்ட போகிறீங்க. நிச்சயமாக நல்லதை பண்ணுவார். அதனால் இதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. மக்களுக்கு வந்து வளர்ச்சி அடையணும், மக்களுக்கு வீடு வேணும், மக்களுக்கு வேலை வேணும், வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். அதுதான் எங்களுடைய விஜயனுடைய முக்கியமான கொள்கை. நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இப்போது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று 10 நாளைக்கு மேலே ஆச்சு. அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும், நல்லா பண்ணுறாரு, கடினமாக வந்து வேலை செய்கிறாரு, கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் தான் ஓப்பனாக சொன்னார், யாராவது என் கட்சிக்காரர்கள் தப்பு பண்ணால் கூட தண்டனை உண்டு. அதை வந்து ஒழுங்காக வந்து மக்களாட்சி எப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். தப்பு பண்ணுறவனுக்கு இங்கே பண்ணாலும் சரி, மக்கள் பண்ணாலும் சரி, அதிகாரி பண்ணாலும் அவங்கள வந்து நான் நீக்குவேன். நான் கரெக்டாக இருப்பேன், நானும் கரெக்டாக இருப்பேன். ஃபஸ்ட்டு தலைமை கரெக்டாக இருந்தால் தான் கீழே தொண்டை நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாக தலைமைப்படி நல்லா இருக்குதான் அவர் சொல்கிறார். ஓப்பனா பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக அவர் வந்து பண்ணுவாருங்கிற முழு நம்பிக்கை அவர் மேலே வச்சுக்கிறேன் நான். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ மக்களுக்காக அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசின எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கேட்டு அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு நன்றி. நிச்சயமாக வந்து நான் வாழ்த்துக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து மேன்மேலும் நல்லது செஞ்சு அவர் 120 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் நல்ல சுகத்தோடும் வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமாய் உங்களை அன்புடன் வாடிக்கையாளர் அத்தனை பேர்த்துக்கு நான் வேண்டி கேட்டு நான் வாழ்த்துக்கிறேன். விஜய் அவர்கள் நல்லது பண்ணட்டும். காத்திருந்து பார்ப்போம். வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு சிறப்பு விருந்தினரோட நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.